பிரியமானவர்களே, நாம் தொடர்ந்து ஒரு தலைப்பில் தியானித்து கொண்டிருக்கிறோம். அதாவது ஆண்டவர் எதற்காக நம்மை அழைத்திருக்கிறார், அவருடைய நோக்கம் என்ன, அதற்காக தான் அவர் அழைப்புக்கு நேராக அந்த பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு வாரமும் ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் எந்த நோக்கத்தோடு அழைத்தார் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இந்த வாரத்தில் கர்த்தர் நம்மை ரட்சிப்புக்காக அழைத்திருக்கிறார். வசனத்தை வாசிக்கலாமா? அதை வாசிக்கலாமா? 2 தெசலோனிக்கேயர் 2:14. நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். ஆமென். ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். ஆமென். ஆண்டவர் தம்முடைய சுவிசேஷத்தை நமக்கு அனுப்பி சுவிசேஷத்தை நாம் கேட்கும்படி செய்து அந்த சுவிசேஷத்தினாலே நாம் ரட்சிக்கப்படும்படி கர்த்தர் நம்மை அழைத்தார் என்று சொல்லும் பொழுது, நாம் மாத்திரமல்ல நம்முடைய குடும்பமாக நாம் ரட்சிக்கப்படும்படியாக அழைத்தார் என்று சொல்லி கடந்த 3 நாட்களாக நம்ம கிட்டத்தட்ட ஆல் நைட் ப்ரேயர்ல இருந்தே நம்முடைய குடும்பங்களில் ரட்சிப்பு என்ற தலைப்புல நம்ம தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் அதன் தொடர்ச்சியாகவே நம்முடைய குடும்பங்களில நம்ம ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, குடும்பமாக ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் அழைத்திருக்கிறார் என்ற தலைப்புல தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்ல போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள். யோசுவா சொல்லுகிறார், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஒரு மனுஷனை கர்த்தர் ரட்சிப்பதற்கு காரணம் என்ன என்றால் முழு குடும்பமே ரட்சிக்கப்படுவதற்காகத்தான். அதை குறித்து தான் சகேயுவை கர்த்தர் அழைத்தார். சகேயு ஒரு மனுஷன் மூலமாக அந்த வீட்டுக்கே ரட்சிப்பு வந்தது. நேற்றைய தினத்திலே கொர்நேலியுவை கர்த்தர் அழைத்தார். அந்த ஒரு கொர்நேலியின் ஜெபத்தின் நிமித்தமாக முழு குடும்பமும் ரட்சிப்புக்குள்ள வந்தது என்று நம்ம அருமையான சத்தியத்தை நம்ம கேட்டோம். நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபித்தோம். குடும்பத்தில் ஒருவேளை ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் இருந்தால் அவர்களை ரட்சியும் அப்பா என்று சொல்லி நம்ம தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? இன்றைக்கு கூட நிறைய ஃபோன் கால்ஸ் நாங்கள் அட்டன் பண்ணினோம். நிறைய பேரோடு கூட பேசுவதற்கு கர்த்தர் சந்தர்ப்பம் கொடுத்தார். அப்போ ஒவ்வொருவரும் சொன்ன காரியம், என்னுடைய கணவர் ரட்சிக்கப்படவில்லை, என்னுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படவில்லை, என்னுடைய மருமகள் ரட்சிக்கப்படவில்லை, என்னுடைய மருமகன் ரட்சிக்கப்படவில்லை. இதனால இருக்கிற போராட்டங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், இவற்றை நிறைய குடும்பங்கள் என்னோடு கூட பகிர்ந்து கொண்ட பொழுது உண்மையிலே பிரியமானவர்களே, ரட்சிப்பு எவ்வளவு முக்கியம், ஒரு குடும்பத்துல ரட்சிப்பு எவ்வளவு முக்கியம். நம்முடைய குடும்பத்துல எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருந்தால்தான் அந்த வீட்டுல ஒரு சந்தோஷம் இருக்கும். அதாவது நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கும் உண்டு என்று நம்ம வாசிக்கிறபடி நம்முடைய வீட்டுல கம்பீர சத்தம் உண்டாகும். இல்லை என்றால் அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் தான் இருக்கு இல்லையா? சண்டையின் சத்தம், வாக்குவாதத்தின் சத்தம், பிரிவினையின் சத்தம் தான் கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல அதிகமா ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, என்னை ரட்சித்ததின் நோக்கம் என் மூலமாக என் முழு குடும்பத்தையும் ரட்சிப்பதற்காக. ஆமென். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு நோவாவை கர்த்தர் ரட்சித்ததற்கு காரணம் அந்த நோவா நிமித்தம் முழு குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாக்கவே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார், நம்முடைய குடும்பத்தை ரட்சித்திருக்கிறார். இன்னும் நம்ம எப்படிப்பட்ட விதத்துல நம்ம வாழணும், ரட்சிப்புக்குள்ள வளரணும், நம்முடைய குடும்பம் எப்படி ரட்சிப்புக்குள்ள வளரணும் என்பதை குறித்து தேவனுடைய வார்த்தைகளை நம்ம கேட்க போகிறோம். குறிப்பாக இன்றைக்கு நம்ம கேட்க போகிற முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய கிருபையினால நீங்க திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் 12ஆம் அதிகாரம் 1 வசனம். ஆதியாகமம் 12:1 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆமென். கர்த்தர் ஆபிராமை நோக்கி,
நீ உன் இனத்தையும் உன் வீட்டையும் விட்டுவிட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று அவனை சொல்லுகிறார். ஆபிரகாமை சொல்லும் பொழுது நீ உன் தேசத்தை, உன் இனத்தை, உன் தகப்பன் வீட்டை என்று ஒரே ஒரு மனிதனை குறித்து அவர் சொல்லுகிறார். நீ புறப்பட்டு போ, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, அந்த தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார். எல்லாவற்றையும் விட்டு நீ வெளியே வா என்று சொல்லுகிறார். காரணம் என்ன என்றால், இந்த ஆபிரகாமின் நிமித்தம் அந்த ஆபிரகாமின் குடும்பத்தை, சந்ததியை ஆசீர்வதிப்பதற்காக. ஹல்லேலூயா. ஆபிரகாமை அழைத்த பொழுது ஆபிரகாமுக்கு பிள்ளைகளே கிடையாது. ஆனால் அவர் சொல்லுகிறார், நான் உன்னை பெருக பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சோ சந்ததியாக ஆசீர்வதிக்கப்படுவதற்காகத்தான் ஒரு ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார். ஆபிரகாமை அந்த பாவத்தில் இருந்து, தகப்பன் வீட்டில் இருந்து, அந்த கல்தேய தேசத்தில் இருந்து அவர் வெளியே கொண்டு வருகிறார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உங்களையும் என்னையும் நம்ம ஒரு காலத்துல பாவத்துல இருந்தாலும் நம்மை பிரித்தெடுத்து அவருடைய பிள்ளையாய் மாற்றி ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? நம் நிமித்தம் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்க, நம் நிமித்தம் நம்முடைய குடும்பங்களில ரட்சிப்பு உண்டாக, நம் நிமித்தம் நம்முடைய வீடுகளில ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாவதற்காகத்தான் நம்முடைய ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமை அழைத்தார். அது அவன் அந்த ஆபிரகாம் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததின் விளைவு பாருங்க. ஆபிரகாம் அவருடைய மகனாகிய ஈசாக்கு, அவருடைய மகனாகிய யாக்கோபு, அவருடைய மகனாகிய யோசேப்பு, இப்படி சந்ததியாக இஸ்ரவேல் புத்திரர் என்று சொல்லப்பட்டு அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அவர்கள் தேவனுடைய ஜனமாய் இருந்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மை அழைத்தாரே ஆனால், கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டாரே ஆனால், நம் நிமித்தம் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க. ஹல்லேலூயா. இப்போ முக்கியமா நான் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? இதே ஆபிரகாமோடு கூட தேவனுடைய அழைப்பை பெற்றவர் ஆபிரகாம். ஆனால் ஆபிரகாமோடு கூட அழைக்கப்படாமலே அழைக்கப்பட்டவனோடு ஒட்டி கொண்டு போன லோத்து. ஆமென். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான் இது. ஒன்றும் நான் பைபிள்ல இருந்து ஒரு புதுசா எடுத்து உங்களுக்கு பேசலை. ஆனா சில காரியங்களை கர்த்தர் திரும்ப ஞாபகப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் கர்த்தர் நம்மிடத்துல சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். அதை தான் இன்னைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். லோத்தும் ஆபிரகாமோடு கூட அவனுக்கு ஒரு அழைப்பு, தனிப்பட்ட விதத்துல அழைப்பு வராவிட்டாலும் அவனும் அவனோடு கூட இணைந்து அந்த எல்லா தகப்பன் வீட்டை விட்டு, விக்கிரக ஆராதனை விட்டு அவன் வெளியே வந்து ஆபிரகாமோடு கூட, ஆபிரகாம் எங்கெல்லாம் பலிபீடம் கட்டினானோ அங்கெல்லாம் இந்த லோத்துவும் பலிபீடத்தை கட்டின இடத்துல தொழுது கொண்டதை பார்க்கிறோம். ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொண்டதை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அநேக நேரங்களில் நமக்கு கர்த்தர் அழைப்பு கொடுத்திருந்தாலும் நம்முடைய குடும்பத்தோடு கூட அநேகரையும் கர்த்தர் அழைக்கிறார். காரணம், நம் நிமித்தமாக நம்முடைய குடும்பங்கள், சந்ததிகள், இன்னும் நிறைய குடும்பங்கள் ஆண்டவருடைய மகிமையான சுவிசேஷத்திற்குள் வருவதற்காகத்தான். ஆமென். அப்படி ஒரு பாத்திரம் தான் இந்த லோத்து. இந்த லோத்தையும் ஆண்டவர் ரட்சித்தார். ஆண்டவருடைய கிருபையினால ஆபிரகாமோடு கூட அழைத்து வந்த பொழுது அவனையும் வழி நடத்தினார். அவருக்கும் தரிசனங்களை கொடுத்தார். அவரோடு கூட கர்த்தர் நடத்தினார். அவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவரை ஆசீர்வதித்தார் என்பதை நம்ம பார்க்கும் பொழுது 13ஆம் அதிகாரத்துல மிருக ஜீவன்கள் பெருகியதுன்னு பார்க்கிறோம். 2 பேருக்கும் மிருக ஜீவன்கள் பெருகியது, வேலைக்காரிகள் பெருகினார்கள், ஆசீர்வதித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவருடைய அழைப்பை பெற்றவனையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரை ஃபாலோ பண்ணுகிற, ஆண்டவரை தொடருகிற, அவருக்காக எல்லாவற்றையும் விட்டுவிட்ட மனிதர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. நன்றாக ஆசீர்வதிக்கிறார். ஆனால் இந்த 2 பேருடைய முடிவை பார்க்கும் பொழுது, அல்லது இந்த 2 பேருடைய சந்ததிகளை பார்க்கும் பொழுது ஒரு வித்தியாசத்தை பார்க்கிறோம். 2 பேரும் ஒன்னாதான் புறப்படுறாங்க. 2 பேரும் ஒன்னாதான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க. 2 பேரும் ஒன்னாதான் அந்த பலிபீடத்தை கட்டும் பொழுது கர்த்தரை தொழுது கொண்டாங்க. 2 பேருக்கும் ஒன்றாகத்தான் கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொடுத்தார். ஆனாலும் ஆபிரகாமின் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இந்த அழைக்கப்பட்ட ஆபிரகாம்
ஆபிரகாமுடைய சந்ததியை கர்த்தர் தலைமுறை தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் நாம் ஆபிரகாமுடைய சந்ததியாய் இருக்கிறோம் என்று நம்ம வேதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆனால் இந்த லோத்தும் அவனோடு கூட ஆபிரகாமோடு கூட எழுந்து வந்தாலும், அவரும் ரட்சிக்கப்பட்டாலும், எல்லாவற்றையும் விட்டு வந்தாலும், குடும்பத்தை விட்டு வந்தாலும், அவருடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படலையே. நமக்கு தெரியுமே, ஆதியாகமத்துல பார்க்கும் பொழுது 19ஆம் அதிகாரத்துல வாசிக்க வேண்டாம், 31ஆம் வசனத்துல இருந்து 38ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது இந்த லோத்தின் சந்ததி மோவாபியர், அம்மோனியர், தவறான விதத்துல பிறந்த சந்ததி, தவறான விதத்துல இந்த உலகத்துக்கே சாபத்தை கொண்டு வந்த சந்ததி, சந்ததி சந்ததியாய் அவர்கள் சாபத்தை அனுபவித்தார்கள். ஆனால் இந்த லோத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீதிமானாகிய லோத்துன்னா லோத்தையும் சொல்லுகிறார். எப்படி ஆபிரகாமை நீதிமான் என்று சொல்லுகிறாரோ அதே போலதான் இந்த லோத்தையும் கர்த்தர் நீதிமான் என்று சொல்லுகிறார். இந்த லோத்தையும் கர்த்தர் ரட்சித்தார் என்று சொல்லுகிறார். அதுதான் நம்ம 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கலாமா? 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. ஆமென். இதுல பார்க்கிறோம், நீதிமானாகிய லோத்தை கர்த்தர் ரட்சித்தார். ஆமென். பிரியமானவர்களே, நீதிமானாகிய லோத்தை கர்த்தர் ரட்சித்தார். ஹல்லேலூயா. அப்போ ஆபிரகாமையும் கர்த்தர் ரட்சித்தார், இந்த லோத்தையும் கர்த்தர் ரட்சித்தார். ஆபிரகாமையும் நீதிமானாக தெரிந்து கொண்டார், இந்த லோத்தையும் கர்த்தர் நீதிமானாகத்தான் தெரிந்து கொண்டார். ஆனால் இந்த 2 பேருடைய சந்ததியின் முடிவை பாருங்க, எவ்வளவு பயங்கரமான ஒரு காரியம் இல்லையா? ஆபிரகாமை சந்ததியை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஆபிரகாமின் தேவன், அவனுடைய பிள்ளையாகிய ஈசாக்கின் தேவன், நான் யாக்கோபின் தேவன், இஸ்ரவேலின் தேவன் என்று சொல்லுகிறார். ஆனால் லோத்து நீதிமான் தானே, லோத்தையும் ரட்சித்திருக்கிறாரே. ஆனால் அவனுடைய குடும்பத்தில் ரட்சிப்பு வந்ததா என்று பார்த்தால் குடும்பம் ரட்சிக்கப்படவில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களை ரட்சித்திருக்கிறார், உங்களுடைய குடும்பங்களை ரட்சித்திருக்கிறார், உங்களுடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். காரணம் என்ன? நீங்க மாத்திரம் ரட்சிக்கப்படுவதற்காக அல்ல, உங்கள் நிமித்தம் உங்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், சந்ததி சந்ததியாய் ரட்சிப்புக்குள்ள வரணும் என்பதற்காகத்தான் கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆனால் உங்களுடைய வீட்டில் இருக்கிற நிலைமை என்ன? நம்ம ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறோமா அல்லது லோத்தின் சந்ததியா இருக்கிறதா நம்முடைய பிள்ளைகள்? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். 2 பேரும் ஒன்றாக எழும்பி வந்தாலும், 2 பேரையும் கர்த்தர் ரட்சித்திருந்தாலும், 2 பேருக்கும் நீதிமான் என்ற பட்டத்தை கொடுத்திருந்தாலும், 2 பேருடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படலையே. ஆபிரகாமுடைய சந்ததி தானே ஆசீர்வதிக்கப்பட்டது, லோத்துடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படலையே. இப்போ நம்ம இந்த 2 பேருடைய வாழ்க்கையில, அந்த ரட்சிப்பின் வாழ்க்கையில இருந்த சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. வேதத்துல இருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஏனென்றால் இந்த லோத்தின் சந்ததி ரொம்ப ஒரு மோசமான ஒரு சாபத்துக்குள்ளாக போய்விட்டது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம ஆண்டவரை தேடுகிறோம், ஆண்டவரை நேசிக்கிறோம். ஆனா ஒண்ணே ஒண்ணு, நீ ஒரே ஒரு நோக்கம், ஆண்டவரே என் சந்ததி இப்படிப்பட்ட ஆண்டவரே சாபத்துக்குரிய சந்ததியாய் மாறிவிடக்கூடாதப்பா, சாபத்துக்குரிய சந்ததியாய் மாறிவிடக்கூடாதப்பா என்று சொல்லி அந்த ஜெபத்தோடு கூட, ஆண்டவரே நானும் என் வீட்டாரும் ஓவென்றால் உங்களை சேவிக்கணும் அப்பா, நானும் என் குடும்பத்தினரும் ஆண்டவரை உமக்காக வாழணும் அப்பா, என் பிள்ளைகளும் சந்ததி சந்ததியாய் ரட்சிப்புக்குள்ள இருக்கணும் அப்பா என்கிற ஒரு எண்ணத்தோடு கூட இந்த செய்தியை நீங்க கேட்க போறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது 7ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 13:7. ஆபிராமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆமென். இங்க பார்க்கிறோம், ஆபிராமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று.
ஆண்டவர் அவர்களை பெருக பண்ணினார். 2 பேரும் கர்த்தருக்காக எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்ததினால கர்த்தர் அவர்களை பெருக பண்ணினார். ஆமென். ஆனா பெருகும் பொழுதுதான் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, வாக்குவாதம் வந்துருச்சு, சண்டை வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சு. யாருக்கு? லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் கூட இல்ல, ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தின் மந்தை மேய்ப்பருக்கும் பயங்கரமான பிரச்சனைகள், போராட்டங்கள். இந்த பிரச்சனை நடுவில் இவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ண அப்படின்னு இந்த லோத்துக்கு தெரியல. பாருங்க, உண்மையிலே நல்ல ஒரு நீதிமானாய் இருந்திருந்தால் இந்த லோத்து என்ன செஞ்சிருக்கணும்? மந்தை மேய்ப்பரை பார்த்து, இந்த ஆபிரகாமின் நிமித்தம் தான் நமக்கு இந்த ஆசீர்வாதம், அதனால சண்டை போடாதீங்க, விட்டு கொடுத்துருங்க அப்படின்னு தடை பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் கண்டித்து வைத்திருக்கலாம், ஆனால் கண்டித்தே வைக்கல. அப்ப இதை பார்த்த பொழுது ஆபிரகாம் சொல்லுகிறார், இந்த பிரச்சனை வந்துருச்சப்பா. ஆனா இந்த நேரத்துல 8வது வசனத்தை வாசிப்போமா? 8ஆம் வசனம். ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். 9ஆம் வசனம். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். ஆமா, 8ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நாம் சகோதரர் அல்லவா, ஏன் நமக்கு வாக்குவாதம், ஏன் நமக்கு வாக்குவாதம், சண்டை வேண்டாம் அப்படின்னு ஆபிரகாம் சொல்லுகிறார். இதை லோத்து தான் சொல்லி இருக்கணும், ஆனா ஆபிரகாம் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, 9ஆம் வசனத்துல லோத்தை பார்த்து ஆபிரகாம் சொல்லும் பொழுது, நீ இந்த தேசத்துல விட்டு பயங்கரமா நம்ம சேர்ந்து வாழ முடியல, ஒரே சண்டை, ஆனா நீ விட்டு போகலாம், பிரிந்து போகலாம், ஆனா நீ முதல்ல செலக்ட் பண்ணு, நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்று இந்த சமாதானத்துக்கு ஏதுவான விதத்துல ஆபிரகாம் கிரியை செய்கிறதை பார்க்கிறோம். ஒரு விட்டு கொடுக்கிற ஒரு தன்மையை நம்ம இங்க பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு ஆபிரகாமுக்குள்ளே ஒரு விட்டு கொடுக்கிற ஸ்பாவம், ஒரு விட்டு கொடுக்கிற ஸ்பாவம். நம்ம சகோதரர், நம்ம சண்டை போடக்கூடாது, நம்ம சமாதானமா இருக்கணும் அல்லது சமாதானமாய் பிரிந்து போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவரால ரட்சிப்புக்கு அழைக்கப்பட்ட நாம் சமாதானத்தோடு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். சமாதானத்தை காத்து கொள்ளணும். பெற்றோராகிய நாம் சமாதானமாய் இருந்தால்தான், சமாதானத்தை காத்து கொண்டால்தான் நம்மை பார்க்கிற பிள்ளைகள் நம்முடைய குடும்பத்தினரோடு சமாதானமாய் இருப்பார்கள். நாமே சண்டை போட்டு கொண்டிருந்தால், நாமே நம்முடைய சகோதரரோடு சண்டை போட்டு கொண்டிருந்தால் பிள்ளைகள் எப்படி சண்டை போட்டுக் கொள்வார்கள்? பிள்ளைகள் எப்படி சண்டை போடாமல் இருப்பார்கள், சமாதானமாய் இருப்பார்கள் இல்லையா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில ஒரு சமாதானத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆனால் யாவரோடும் நாம் சமாதானமா இருக்கணுமே. ரட்சிப்பு முக்கியம். அந்த ரட்சிப்பை காத்து கொள்ளணும்னா நம்முடைய குடும்பத்துல சமாதானம் முக்கியம் அல்லவா? ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அன்னைக்கு அந்த பிரச்சனை நடுவில் ஆபிரகாமுடைய அந்த இது பாருங்க, எவ்வளோ அழகா அதை எதிர்கொள்ளுகிறார். நம்ம சகோதரர் அல்லவா, நம்ம சண்டை போடக்கூடாதே, நம்ம சகோதரர் அல்லவா, நம்ம சண்டை போடக்கூடாதே. உண்மையிலே இந்த ஒரு நல்ல ஒரு குணாதிசயத்தை நம்ம இந்த ஆபிரகாமிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிறோம். உங்களுடைய வாழ்க்கையில பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க ஆண்டவருடைய கரத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரும் குடும்பத்துல, பிரச்சனை வராத குடும்பமே கிடையாது, போராட்டம் வராத குடும்பமே கிடையாது. ஆனால் நம்ம நீதிமானின் சந்ததியா இருக்கிறோமா, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறோமா என்பதை எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும் என்றால் இந்த விட்டு கொடுக்கிற தன்மைதான். ஆமேன். நம்ம விட்டு கொடுக்க வேண்டும். ஆமேன், ஹல்லேலூயா. விட்டு கொடுத்தால்தான் நம்ம ஆண்டவருடைய பாதத்துல ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா. எப்படி ஆபிரகாம் பாருங்க, ஒன்னு சொல்றாரு, நம்ம சகோதரர்,
நமக்குள்ள பிரச்சனை வேண்டாம்ப்பான்னு சொல்றாரு. ஆனாலும் அந்த பிரச்சனை அதிகமாகும் பட்சத்தில் அவர் சொல்லுகிறார், நீ எங்க போறியோ முதல்ல ஃபர்ஸ்ட் நீ செலக்ட் பண்ணிக்கோ. நீ எங்க போனாலும் நீ அதை எடுத்துக்கோ. உனக்கு என்னெல்லாம் வேணுமோ நீ எடுத்துட்டு போ. எங்க செலக்ட் பண்ணி எங்க போறியோ அங்க போ. அந்த இடத்தை விட்டுட்டு நான் வேற இடத்துக்கு போகிறேன் என்று அவர் விட்டு கொடுத்ததை பார்க்கிறோம். பிரியமானதையுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்துல இந்த ரட்சிப்பை கடைசி வரைக்கும் காத்துக்கொண்டு நம்முடைய சந்ததிகளும் ரட்சிப்புக்குள்ள இருக்க வேண்டுமானால் நம்ம எல்லா ஆண்டவரை நோக்கி ஒரு நிமிஷம் ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, எங்களை உம்முடைய சன்னிதானத்துல விட்டு கொடுக்கிறோம் அப்பா. எங்களுக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாம், பிரிவினை வேண்டாம், சகோதர சிநேகத்தை காத்து கொள்ளணும், விட்டு கொடுக்கணும். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தாங்க. ரட்சிக்கப்பட்டால் மாத்திரம் போதாது, கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கனி உள்ளவர்களாய் வாழணுமே, கனி உள்ளவர்களாய் வாழணுமே. ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா ஆண்டவரே, ஆபிரகாமை போல சகோதர சிநேகத்தை காத்துக்கொள்ள கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, குடும்பத்துல பிரச்சனைகள் வராமல் இராதப்பா. ஆனாலும் அந்த நேரத்துல எப்படி அந்த பிரச்சனையை எதிர்கொள்ள, அதை ஹேண்டில் பண்ண எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, ஞானம் தாங்கப்பா, விட்டு கொடுக்கிற இருதயத்தை தாங்கப்பா. எல்லாவற்றையும் எனக்கு எனக்கு என்று பிடித்து கொள்ளுகிற செல்ஃபிஷ்னஸ் வேண்டாம் ஆண்டவரே. விட்டு கொடுக்கிற இருதயத்தை தாங்கப்பா. நாங்க விட்டு கொடுத்தால் தானே எங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். நாங்கள் விட்டு கொடுக்காவிட்டால் ஆண்டவரே, எங்களுடைய சந்ததிகளும் விட்டு கொடுக்க மாட்டார்களே. அப்புறம் அவங்களும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்களே அப்பா. ஆண்டவரே, ஒரு மாடல் பேரண்ட்ஸா இருக்க, ஒரு மாதிரியான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அடுத்ததாக நம்ம வாசிக்க போற வசனம் நம்முடைய சந்ததிகளுக்குள்ளே ரட்சிப்புக்குள்ள நம்ம தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்படுவதற்கான மற்றொரு காரியம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 13:10. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்திருந்ததற்காக கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை பார்க்கும்போது இந்த வசனத்துல தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான். கண்களை ஏறெடுத்து பார்த்தான், அந்த சோதோமை பார்க்கிறான். அவனுடைய கண்களுக்கு அந்த சோதோமு தெரிகிறது. அது கர்த்தருடைய தோட்டத்தை போல இருக்கிறது, எகிப்து தேசத்தை போல இருக்கிறது. உடனே அவர் சொல்லுகிற காரியம், நான் அங்கு போகிறேன் என்று சொல்லி அவன் புறப்பட்டு போனான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதே நேரத்துல 14ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? 14ஆம் வசனம். லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க 2 பேரும் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறதே நம்ம பார்க்கிறோம். 2 பேரும் கண்களை ஏறெடுத்து பார்க்கறாங்க. லோத்து தானாகவே கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். தானாகவே அவர் செலக்ட் பண்ணுகிறார். இந்த இடம் நல்லா இருக்கு அப்படின்னு. ஒருவேளை பைனாக்குலர் அந்த நாட்கள்ல இருந்துச்சா இல்லையா தெரியல. அவர் ஏறெடுத்து பார்க்கிறாரு, எது சூப்பரா இருக்கு, சுற்றி சுற்றி பார்க்கிறாரு. பார்த்து ஒரு நல்ல ஒரு நீர்வளம் பொருந்தின இடம், சூப்பரான ஒரு பிளேஸ், அதை பார்த்துட்டு அதை செலக்ட் பண்ணிட்டு அதை போய் விடுகிறார். ஆனா ஆபிரகாம் பாருங்க, அவராகவே கண்களை ஏறெடுத்தும் பார்க்கல,
அவர் அமைதியா இருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு நேராக வருகிறது. காரணம், அவர் காத்திருக்கிறார். கர்த்தர் என்னை எப்படி நடத்துவார்? அவர்தானே நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்னாரு. அப்ப நான் எப்படி என்னுடைய கண்களை ஏறெடுத்து நான் போக முடியும்? அவர் காண்பிக்கணுமே என்று கர்த்தருக்காக காத்திருந்த பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் கண்களை ஏறெடுத்து பார், நீ உன் கண்களை ஏறெடுத்து பார், எங்கெல்லாம் பார்க்கிறியோ அங்க போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததிக்கு அந்த இடத்தை தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவரிடத்துல நம்ம இன்னைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டிய முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, நானாகவே என்னுடைய சுயத்தின் அடிப்படையில நேற்றைய தினத்திலே நம்ம பார்த்தோமே, நான் அல்ல, நான் அல்ல, நானாகவே அல்ல, நானே என்னுடைய கண்களின் இச்சையின்படியோ, என்னுடைய மாம்ச சிந்தையின்படியோ, என்னுடைய விருப்பத்தின்படியோ, என்னுடைய சுய சித்தத்தின்படியோ நான் கண்களை ஏறெடுத்து பார்க்க மாட்டேன். ஆண்டவரே, நீங்க சொல்லுங்கப்பா, நீங்க காண்பீங்கப்பா, நீங்க காண்பிக்கிற இடத்துக்கு நான் போவேன் என்று சொல்லி நீங்க ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தருடைய கிருபையினால உங்களுடைய சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆமேன். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு ஏவாள் தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்தாள். அவளுடைய கண்களுக்கு அந்த பழம் ரொம்ப இச்சையாய் இருந்தது. அவள் பறித்து புசித்தாள். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில நீங்களாகவே எதையும் செலக்ட் பண்ணாதீங்க, நீங்களாகவே எதையும் தெரிந்து எடுக்காதீங்க. தேவ சித்தத்துக்கு அர்ப்பணிங்க. கண்களுக்கு இச்சைக்கு ஏற்றபடி நிறைய காரியங்கள் இருக்கும். பார்வைக்கு பார்த்தா நிறைய காரியங்கள் அழகா இருக்கிறது போல தோண்டும், வசதியா இருக்கிறது போல தோண்டும். குறிப்பாக பிள்ளைகளுக்கு திருமணங்களை செய்யும் பொழுது நீங்களாகவே இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்குன்னு செலக்ட் பண்ணாதீங்க. ஆண்டவருடைய கரத்துல கொடுங்க. ஆண்டவரே, நீங்க எனக்கு சொல்லுங்கப்பா, நீங்க எனக்கு நடத்துங்கப்பா, நீங்க நான் எந்த வரனை தெரிந்தெடுக்கணும் சொல்லுங்க. ஒருவேளை அது பார்வைக்கு அற்பமாய் இருக்கலாம், மனுஷரால தள்ளப்பட்டதாய் கூட இருக்கலாம். ஆனா ஆண்டவரே, நீங்க எனக்கு காண்பீங்கன்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு காண்பித்து கொடுப்பார். அப்போ அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்க ஆண்டவரிடத்துல கேளுங்க, என் கண்களின் பார்வையின்படி, எனக்கு சந்தோஷமா இருக்கிறதின்படி, எனக்கு நீர்வளம் பொருந்தியதாக செழிப்பாய் இருக்கிறபடி நான் பார்க்க மாட்டேன். ஆண்டவரே, உங்க பார்வையில நீங்க என்னை என்ன சொல்றீங்களோ அந்த பாதையில நான் போவேன்னு ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா கர்த்தர் உங்க சந்ததி ஆசீர்வதிப்பார். நீங்க அவருக்கு அவர் சொல்ல நீங்க அப்புறமா கீழ்ப்படிவீங்க. ஆண்டவரே, நீங்க சொல்லுங்க, நான் கேட்கிறேன்னு சொல்லுங்க. கர்த்தர் கண்டிப்பா சந்ததி சந்ததியாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ராஜ்யத்தையும் நீதியும் தேட ஒப்பு கொடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. ஆபிரகாம் கர்த்தரை தேடினான், கர்த்தருக்காக காத்திருந்தான், கர்த்தருடைய சத்தம் வரும் வரை காத்திருந்தான், அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தார். ஆனால் லோத்துவோ தானாகவே டிசிஷன் எடுத்தார். இன்னைக்கு எந்த சூழ்நிலையிலும் நீங்க ஆண்டவரிடத்துல சொல்லிருங்க, என்னுடைய சித்தம் அல்லப்பா, என்னுடைய நோக்கம் விருப்பம் அல்லப்பா, உங்க சித்தம் நிறைவேறட்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரம் அல்ல, இன்னும் வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். அதே ஆதியாகமம் அதே 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். 12ஆம் வசனம். ஆபிராம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதமுக்கு நேரே கூடாரம் போட்டான். ஆமேன். இது நமக்கு தெரியும். 10ஆம் வசனத்துல அவர் அழகா ஏறெடுத்து பார்த்தாரு, அது நீர்வளம் பொருந்தி இருக்கிறதாய் கண்டார். அந்த சோதோமுக்கு நேராக போய், சோதோமுக்குள்ள போகல, ஆனா சோதோமுக்கு நேராக கூடாரம் போட்டார். ஆமேன். ஏன்னா அவருக்கு அந்த வாசல்ல இருந்து அந்த சோதோம் வெளியில இருந்துட்டு சோதோமை பார்க்க 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 அவருக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப அழகு, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூடாரம் போட்டார். எங்க? சோதோமுக்கு நேராக. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சு. இந்த லோத்து எங்க போனார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நீங்க வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போமா? 12ஆம் வசனம். ஆபிராமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து
சோதமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருள்களையும் கொண்டு போய் விட்டார்கள். முதல்ல 13ஆம் அதிகாரம் 12ல சோதோமுக்கு நேராக கூடாரம் போட்டான். அப்போ அவர் சோதோமுக்கு வெளியே இருந்தார் இல்லையா? வெளியே இருந்துட்டு நேரா கூடாரம் போட்டார். அடுத்தது 14-12ல பார்த்தா இந்த லோத்து சோதோமுக்கு உள்ள குடியிருந்தார். ஹல்லேலூயா. வசனத்தை ரொம்ப அழகா நீங்க பார்க்கணும். உள்ள போய் குடியிருந்துட்டார். இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணி உள்ள போயிட்டார் இந்த சோதோமுக்குள்ள. இன்னும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா 19ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? 19:1. அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். போதும். லோத்து சோதோமின் வாசலில் அவன் உட்கார்ந்திருந்தான். கேட் ஆஃப் சோதோம். பொதுவாகவே இந்த வாசல்ல யார் உட்காருவாங்க அப்படின்னா பட்டணத்து மூப்பர் தான் வாசல்ல உட்காருவாங்க. பட்டணத்துல பெரியவர்கள் தான் இந்த வாசல்ல உட்காருவாங்க. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா யோபுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது யோபு நமக்கு தெரியும். யோபு 29ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நான் பட்டணத்து வாசல்ல நான் உட்காரும் பொழுது எல்லாரும் வாலிபர்கள் முதற்கொண்டு எல்லாரும் எழுந்து நின்று எனக்கு மரியாதை செய்வார்கள் என்று சொல்லுகிறார். ஸோ யோபு ஒரு பெரிய மனிதன், அந்த ஊர்ல ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு பெரிய மனிதன், நீதிமான், உத்தமன். அதனால அவர் அந்த ஊர், அவர் வாழ்ந்த அந்த ஊர்ல அவர் வாசல்ல குடியிருக்க தகுதி பெற்றவர். அதே மாதிரி ரூத் 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல பார்க்கும் பொழுது போவாசும் அந்த பட்டணத்து வாசல்ல உட்கார்ந்திருந்தார் பார்க்கிறோம். காரணம் என்னன்னா இந்த போவாசும் அந்த பட்டணத்து வாசல்ல உட்கார்ந்திருப்பதற்கு காரணம் ஒரு பெரிய மனிதர். அவர் அந்த போவாஸ் அந்த பெத்லகேம்ல ஒரு பெரிய மனிதர். அதனால அவர் அந்த பட்டணத்து வாசல்ல உட்கார்ந்திருந்தார். அப்ப பெரிய மனிதர்களும் பட்டணத்து மூப்பர்களும் பட்டணத்துல பெரியவர்களும் செல்வாக்கு வாய்ந்தவர்களும் தான் அந்த வாசல்ல போய் உட்காருவாங்க. அப்ப இங்க பாருங்க, லோத்து முதல்ல சோதோமுக்கு நேராக குடியிருந்தாரு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணி சோதோமுக்குள்ள போயிட்டாரு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கும் பொழுது அங்க ஒரு பிரபலமான மனிதராகி ஒரு பட்டணத்திலேயே ஒரு பெரிய மனிதனாக ஒரு பிரபு போல அவர் மாறிவிட்டார். அப்ப அவருக்குள்ளே அந்த சோதோமோடு கூட அவர் ஒன்றரை கலந்து அந்த சோதோ மக்களோடு கூட அவர் பழகி வாழ்ந்ததை நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த சோதோம், இப்ப என்ன சோதோம்ல அவர் இருந்தா என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த சோதோமை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போமா? ஆதியாகமம். இது ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி போகுது, ஆனாலும் இதை நீங்க புரிந்து கொள்ளணும். 13:13. சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். அப்ப இங்க சோதோமின் ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாம்? பொல்லாதவர்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகள். கர்த்தருக்கு முன்பாக பொல்லாதவர்கள்னு சும்மா போடல, பாவிகள்னு சும்மா போடல, கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகள். ஆனா இந்த லோத்துக்கு கர்த்தரை பற்றி தெரியுமே, கர்த்தருக்கு ஆராதனை பண்ணினவராச்சே, தொழுது கொண்டவராச்சே, ஆபிரகாமோடு கூட பலிபீடத்துக்கு முன்பாக நின்று கர்த்தருக்கு பலி செலுத்தினவராச்சே. ஆனா இவரை பாருங்க, இந்த சோதோமுக்குள்ள இருக்கிற மகா பாவிகளோடு அவர் ஐக்கியம் வைத்திருந்தார். இன்னும் கொஞ்சம் இந்த சோதோமுடைய பாவத்தை குறித்து பார்த்தா 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், ஆதியாகமம் 18:20. பின்பு கர்த்தர் சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரிதாய் இருப்பதினாலும் அவைகள் பாவம் மிகவும் கொடியாய் இருப்பதனாலும், பாவம் மிகவும் கொடியது, அதாவது மகா பாவம் ஒரு பக்கம், மகா பாவிகள் என்று சொல்லப்பட்டது. இங்க பார்க்கிறோம் அவர்கள் செய்கிற பாவம் ரொம்ப கொடியது, கொடுமைப்படுத்துறது, மக்களை கொடுமைப்படுத்துறது, கொடிய பாவம் செய்யறதுனால அங்கிருந்து ஒரு கூக்குரலும் எழுகிறது. அந்த அளவுக்கு மோசமான ஒரு பட்டணம் சோதோம். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா இந்த சோதோமை குறித்து பார்க்கும் பொழுது எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாமா? எசேக்கியேல் 16:49. இதோ கர்வமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமான சாங்கோபாங்கமாகிய இவைகளே உன் சகோதரியான சோதோமின் அக்கிரமம். இவைகளே அவனிடத்திலும் அவன் குமாரிகளிடத்திலும் இருந்தன. சிறுமையும் எளிமையானோட கை அவனை பலப்படுத்தவில்லை. இங்க பார்க்கிறோம் இந்த சோதோமுடைய பாவங்களை குறித்து முதல்ல டீட்டெயிலா சொல்லல. மகா பாவம், கொடிய பாவம்,
அவர்கள் பாவிகள், கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லும்போது இந்த சோதோமுடைய பாவத்தை குறித்து சொல்லும் பொழுது, சோதோமுடைய பாவங்கள் கர்வம். கர்வம்னா என்ன? பெருமை, பெருமை. அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது ஆகார திரட்சி, நல்ல சாப்பாடு, சாப்பாட்டுக்கு குறையே இல்லை. எப்பொழுதுமே பாருங்க, சாப்பாட்டுக்கு குறை இல்லைனாலே அங்க ரொம்ப திமிரு, ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை வருகிறதை பார்க்கிறோம். அடுத்தது நிர்விசாரம். நிர்விசாரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கவலையே கிடையாது, கவலையே கிடையாது. அது மாத்திரமல்ல, சாங்கோபாங்கம், அதாவது சோம்பேறித்தனமா இருப்பது. அது மாத்திரமல்ல, சிறுமை, எளிமையானவர்களுடைய கையை அவள் பலப்படுத்தவில்லை, ஏழைகளுக்கு உதவி செய்யல, எளிமையானவர்களை தாங்கல. அப்படிப்பட்ட ஒரு சோதோமின் பாவங்கள். அப்போ பார்த்தா, கம்ப்ளீட்டா பார்த்தா இந்த சோதோம் பொல்லாத ஒரு இடம், சோதோமின் மக்கள் பொல்லாதவர்கள். ஆனா இந்த லோத்து வாசல்ல தூரத்துல இருந்தவன் உள்ள போனா அவர்களோடு அவர்களாக மக்களாக மாறி, அதுக்கப்புறம் அந்த மக்களுக்கே ஒரு தலைவராக அவர் மாறிட்டார்னா எவ்வளவு ஒரு பெரிய காரியம் இல்லையா? உலகத்தோடு ஒட்டி வாழ்ந்த ஒரு வாழ்க்கை, உலக சிநேகம், உலகத்தாரோடு அவர் வாழ்ந்த காரியம், உலகத்தோடு அவன் சிநேகம் வைத்திருந்தான். வேதம் சொல்லுகிறது, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. ஆண்டவருக்கும் நான் பிரியம் சொல்லிட்டு உலகத்தோடு சிநேகம் வைத்திருந்தால் அது ஆண்டவருக்கு பிரியாத காரியமாச்சே, பிடிக்காத பிரியமில்லாத காரியமாச்சே. பாருங்க, இந்த லோத்து உலகத்தோடு ஐக்கியம் வைத்திருந்தான், உலகத்தினரோடு சிநேகம் வைத்திருந்தான், இந்த பொல்லாத பாவிகளோடு ஐக்கியம் வைத்து பாவிகளுக்கு தோழனாயிருந்தான், சிநேகிதனாயிருந்தான். ஆனால் இந்த ஆபிரகாமை குறித்து பார்க்கும் பொழுது ஏசாயாவில் ஒரு அருமையான வசனம், 41ஆம் அதிகாரம், ஏசாயா 41:8 வசனத்தை வாசிக்கலாமா? என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. லோத்து உலக மனுஷருக்கு சிநேகிதனாயிருந்தான், சோதோமுக்கு சிநேகிதனாயிருந்தான். ஆனால் ஆபிரகாமோ தேவனுக்கு சிநேகிதனாயிருந்தார். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டிருக்கோம் என்று சொல்லிவிட்டு, ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு உலகத்தோடு ஒட்டி வாழ்கிற வாழ்க்கை, உலகத்தினரோடு உலக ஆசாபாசங்கள்ல சிக்கி இருக்கிற வாழ்க்கை, உலகத்துக்கு சிநேகமாயிருக்கிற வாழ்க்கை, உலகத்தினரோடு உலக பிரகாரமான உலக ஆசாபாசங்கள் சிற்றின்பங்கள்ல நம்ம இருக்கிற வாழ்க்கை வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சந்ததிகள் ரட்சிக்கப்பட முடியாது. சந்ததிகளுடைய முடிவு பயங்கரமா இருக்கும். ஆனால் இந்த ஆபிரகாமை போல தேவனுக்கு சிநேகிதனாயிருந்து, தேவனோடு சிநேகிதனாயிருந்து தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது ஆபிரகாமின் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆமென், அல்லேலூயா. இந்த 18ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 18:18 சொல்லுகிறார், என்னுடைய தாசனாகிய என்னுடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு நான் செய்ய போகிறதை மறைப்பேனோ, நான் மறைக்கவே மாட்டேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, 22ஆம் வசனம் சொல்லுகிறது, பின்னும் ஆபிரகாம், அதே அதிகாரம் 18:22, பின்னும் ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். லோத்து சோதோமுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான், சோதோம் மக்களோடு மக்களாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் ஆபிரகாமோ கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. நீதிமான் தான், ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் தான், தேவனால் ரட்சிப்புக்காக அழைக்கப்பட்டவர்கள் தான். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? நம்ம யாரோடு ரொம்ப நேரம் நின்று கொண்டு இருக்கிறோம்? யாரோடு ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கோம்? யாரோடு வாட்ஸ்அப்ல உறவாடி கொண்டு இருக்கிறோம்? இல்ல ஆபிரகாமை போல கர்த்தருக்கு சிநேகிதனா இருக்கிறோமா? ஆபிரகாமை போல கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டு இருக்கிறோமா? ஆபிரகாமை போல கர்த்தரோடு உறவாடி கொண்டிருக்கிறோமா? 23ஆம் வசனத்தை பாருங்களேன். 23ஆம் வசனத்தை வாசிப்போம். 18:23. அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்கனோடே நீதிமானையும் அழிப்பீரோ? சமீபமாய் சேருகிறான், கிட்ட நிற்கிறான், அவருக்கு முன்பாக நிற்கிறான். இந்த வசனம் சொல்லுகிறது சமீபமாய் சேர்ந்து. இது ரொம்ப அழகான வார்த்தை இல்லையா? ஸ்டெப் பை ஸ்டெப் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பாருங்க. தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன்,
தேவனுக்கு சமீபமாயிருக்கிறவர். தொடர்ந்து வாஸ்து பார்த்தீங்கன்னா தேவனோடு உறவாடுகிறவர், மன்றாடி ஜெபிக்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய ஆவிக்குரிய நிலைமைய, அந்த ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குரிய நிலைமைய செக் பண்ணி பாருங்க, செக் பண்ணி பாருங்க. வேதத்திலே பார்க்கிறோம், அன்றைக்கு வாழ்ந்த பரிசுத்தவான்கள் தங்களுடைய ரட்சிப்பை பரிசோதனை பண்ணி பார்த்தார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். பரிசோதனை பண்ணி பார்த்தார்கள், செக் பண்ணி பார்த்தாங்க, டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. இன்னைக்கு நீங்க செக் பண்ணி பாருங்க. ரொம்ப நேரம் யாருக்கு முன்பாக நிற்கிறீங்க? ரொம்ப நேரம் யாருக்கு சமீபமா இருக்கிறீங்க? ரொம்ப நேரம் யாரோடு உறவாடி கொண்டு இருக்கிறீங்க? இதை வைத்துதான் உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். லோத்து சோதோம் குமோரா பட்டண வாசிகளோடு அவன் ரொம்ப நேரம் உறவாடினதினால அவனுடைய சந்ததியை பாருங்களேன், அவர்களும் லோத்தை போலவே அந்த சோதோம் குமோரா பாவத்தோடு அட்டாச்ட் ஆயிட்டாங்க, அதோடு கூட இணைந்து போய்விட்டாங்க. ஆனா ஆபிரகாம் தேவனோடு நின்றான், ஆபிரகாம் தேவனுக்கு சமீபமாய் நின்றார், ஆபிரகாம் தேவனோடு உறவாடினார். ஆமென். இன்னைக்கு ஒரு நிமிஷம், இன்னும் செய்தி முடியல, ஆனா ஒரே ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி, அப்பா நான் ஆண்டவரே உங்க முன்னாடி நிற்கணும்ப்பா. உலகத்தோடு நிற்க கூடாது, உலகத்துக்கு முன்னாடி நிற்க கூடாது, நான் உங்களுக்கு முன்பாக நிற்கணும், உங்களோடு கூட நிற்கணும், உங்களுக்கு சமீபமாய் நிற்கணும். என் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும்படி, என்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும்படி, எங்களுடைய வீட்டில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகும்படி ஆண்டவரே நான் ஆசீர்வாதமா இருக்கணுமே, நம்முடைய சமீபத்துல நிக்கணுமே. லோத்து மாதிரி இருந்துடக்கூடாது. லோத்து நீதிமான் தான், ரட்சிக்கப்பட்டவன் தான், ஆனாலும் அவனுடைய சிநேகம் உலகத்தோடு இருந்தது. எல்லாம் கையை உயர்த்தி ஒரு நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ணிடலாம். ஏசப்பா உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா, லோத்தை போல உலக சிநேகத்துக்குள்ள போயிடக்கூடாதப்பா ஆண்டவரே. உலகம் எல்லாம் மாயல்லவாப்பா, ஆனா நாங்க உங்களை கிட்டி சேரணும். ஆபிரகாமை போல கிட்டி சேர, உம்மோடு உறவாட, உமக்கு சமீபமாய் நிற்க எங்களுக்கு கிருபை தாங்க. எங்கள் சந்ததியை பாதுகாத்து கொள்ளும்படி, எங்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கும்படி எங்களை ஒடுக்கி ஆண்டவரே, எங்களை கீழ்ப்படுத்தி ஆண்டவரே, உலகத்தை விட்டு ஆண்டவரே உம்மோடு கூட உறவாடி வாழ எங்களுக்கு கிருபை தாரும், கிருபை தாரும். யாரெல்லாம் என்னோடு கூட இணைந்து இப்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்களோ அவர்களை ஆசீர்வதியும் அப்பா, அவர்கள் சந்ததி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உம் அன்பு ஒன்றே போதுமையா, உம் அன்பு ஒன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் இன்னும் உம்மை பிரசன்னம். எல்லாரும் சொல்லுவோமா? இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆபிரகாம் ரட்சிக்கப்பட்ட ஒரு நீதிமான், அவர் நிமித்தம் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆனால் இந்த லோத்தின் நிமித்தம், நீதிமான் தான், ஆனால் லோத்தின் நிமித்தம் சந்ததியே சாபத்துக்குள்ள வந்துருச்சே. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார் இல்லையா? கடைசியா ஒரு வசனத்தை வாசிக்க போறோம், ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 18:19.
கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாமை கர்த்தர் அறிந்திருந்தார். என்ன அறிந்திருந்தார்? ஆபிரகாம் கர்த்தர் அவருக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவர் மாத்திரமல்ல, பிள்ளைகளும் பின்வரும் சந்ததியும் அறிந்து கொள்ளும்படி அவர்களுக்கு அந்த காரியங்களை எல்லாம் வெளிப்படுத்தி கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்பட்டால் மாத்திரம் போதாது, நம்முடைய பிள்ளைகள் தொடர்ந்து ரட்சிப்புக்குள்ள இருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய சந்ததிக்கு அவரை பற்றி சொல்லணும். அந்த சந்ததியை கத்தருக்கெடுத்த காரியங்கள்ல நடத்தணும். தலைமுறை தலைமுறையாய் வரும்படி நம்ம விவரித்து சொல்லணும். உங்க வாழ்க்கையில நடந்த காரியங்கள், கத்தர் நடத்தின பாதைகளை ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சந்ததி சந்ததியாய் சொல்லும் பொழுது கண்டிப்பா உங்களுடைய சந்ததி தலைமுறை தலைமுறையாய் ஆண்டவருடைய சந்ததி என்று சொல்லப்படும். வேதம் சொல்லுகிறது, ஒரு சந்ததி ஆண்டவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாயது ஆண்டவருடைய சந்ததி என்னப்படும். ஹல்லேலூயா. இந்த ஆபிரகாம் பாருங்க, அவர் ஆண்டவருடைய சந்ததியாய் பெற்றெடுப்பதற்கு முக்கிய காரணம் என்ன? தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பான், பிள்ளைகளுக்கு கட்டளை கொடுப்பான். ஜெபிக்க அவர் ஒரு மாதிரியாய் இருந்தார், விசுவாசிக்க ஒரு மாதிரியாய் இருந்தார். கர்த்தருடைய வார்த்தைகள் கட்டளைகளை அவர் கற்றுக் கொடுத்தார். எப்படி நடக்கணும் நடக்க கூடாது என்று மாதிரியாய் இருந்தது மாத்திரமல்ல, கற்றும் கொடுத்தார். ஆமென். அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த சாராள் அந்த ஆபிரகாம் தகப்பன் வீட்டை விட்டு எழும்பி வரும் பொழுது வேதத்துல பார்க்கல, அந்த சாராள் நீ என் கூட வான்னு கூப்பிட்டாரா தெரியல, ஆனா சாராள் பின்தொடர்ந்தாள். ஆமென். எங்கெல்லாம் ஆபிரகாம் போனாரோ அங்கெல்லாம் சாராள் பின்தொடர்ந்தாள். ஆபிரகாமுடைய வீட்டாராகிய சாராள் பின்தொடர்ந்து வந்தாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே மாதிரிதான் ஈசாக்கு ஒரு வார்த்தை கேட்காமல் மோரியா மலைக்கு பின்தொடர்ந்து வந்தார். காரணம், இவருடைய வாழ்க்கை ஒரு பக்கம், இவர் போதித்த விதம் ஒரு பக்கம். ஆனா அதே வேளையில லோத்துடைய வாழ்க்கையை பாருங்களேன். மனைவிய தூதனே வந்து சொல்றாரு, வெளியே வந்துரு, சோதோமை விட்டு வெளியே வந்துரு, நான் அழிக்க போறேன்னு சொல்லும் பொழுது வெளியே வந்துட்டா. ஆனால் அவள் பின்னிட்டு பார்த்தாள். காரணம், சொல்லி கொடுக்கல, லோத்தும் சொல்லி கொடுக்கல. லோத்துடைய வாழ்க்கையும் ஒரு மாதிரியா இல்ல. ஒன்னு சொல்லி கொடுக்கணும், இல்ல வாழ்க்கையாவது வாழ்ந்து காட்டணும். ரெண்டுமே இல்லைன்னா நம்முடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட பிள்ளைகளாய் வாழ்வார்கள்? இப்படிதான் வாழ்வார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, லோத்து ஆண்டவரை அறிந்திருந்தான், அவருடைய வார்த்தைகளை கேட்டவன் தான். தேவ தூதனுடைய வார்த்தைகளை கேட்டான். வெளியே போ, அழிக்க போகிறேன் என்கிற வார்த்தையை கேட்ட ஒரு தெய்வ மனிதன் தானே. ஆனா அவர் வெளியே வரும் பொழுது மனைவி வெளியே வந்தாள், பிள்ளைகள் வெளியே வந்தார்கள். ஆனால் நடந்தது என்ன? பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானால். காரணம், அந்த சோதோமின் கவர்ச்சி. ஸ்டார்டிங்லயே தகப்பனுடைய கவர்ச்சி. தகப்பனுக்கு கண்கள்ல இந்த சோதோமை குறித்து பார்க்கும் பொழுது இது நீர்வளம் பொருந்தியது, கர்த்தருடைய தோட்டத்தை போல இருக்கிறது என்று தனக்குத்தானே கவர்ச்சியாய் பார்த்ததுனாலதான் அவனுடைய மனைவியும் அந்த கவர்ச்சிக்குள்ளே விழுந்து விட்டாள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க பிள்ளைகளை சொல்லி கொரல்ல, நம்ம எப்படி வாழ்கிறோம், நம்ம எப்படி நடக்கிறோம், நம்ம எப்படி வாழ்ந்து காட்டுகிறோம், நம்ம எப்படி போதிக்கிறோம், நம்முடைய பிள்ளைகள் அப்படித்தானே இருப்பார்கள். இன்னைக்கு ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, நான் ஒரு சாட்சியா வாழ்வேன். ஒருவேளை இந்த நாட்கள்ல பிள்ளைகளை ஆலோசனை கொடுக்கிற அளவுக்கு, போதிக்கிற அளவுக்கு பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் அல்ல, வளர்ந்துட்டாங்களா? நீங்க சொல்லுங்க, நான் ஒரு மாடல் கிறிஸ்டியன் லைஃப் வாழ்வேன். ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறத பார்த்து என் பிள்ளைகள் ஜெபிக்கணும். நான் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காமல் எல்லாவற்றையும் குப்பையா எண்ணுவதை பார்த்து என் பிள்ளைகளும் அப்படி வரணும். உலகத்தை உதறி தள்ளணும். நான் உங்களுக்கு முதலிடம் கொடுக்கிறத பார்த்து என் பிள்ளைகள் உங்களுக்கு முதலிடம் கொடுக்கணும். அந்த ஈசாக்கு சொல்றாரே, விறகு இருக்குப்பா, நெருப்பு இருக்கே, ஆனா கட்டெல்லாம் இருக்குதே, அந்த ஆட்டுக்குட்டி எங்க, பலி எங்க? அவருக்கு தெரிந்திருந்தது, சின்ன பையன்தான், ஆனா அவனுக்கு தெரிந்திருந்தது ஈசாக்குக்கு, எங்க அப்பா ஒரு விறகோட போனா, அக்னியோட போனா பலி செலுத்தாமல் திரும்ப மாட்டாரே. இன்னைக்கு பலி எடுத்துட்டு போலையே. வாழ்க்கை
ஈசாக்குக்கு முன்பாக ஆபிரகாமின் வாழ்க்கை. அன்பானது என்னுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. என்னுடைய வாழ்க்கை, கெட்ட வார்த்தைகளை பேசுறோமே, தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறோமே, தேவையில்லாத காரியங்களை பார்க்கிறோமே. ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், ரட்சிக்கப்பட்ட தாய் தகப்பன் தான். ஆனா எந்த காரியங்களை பேசுறோம்? இன்னும் நம்ம சமாதானத்துக்கு ஏதுவில்லாத காரியங்களை பேசுறோமா? புரணி பேசுறோமா? தன்னுடைய தம்பியை குறித்து, அம்மாவை குறித்து, அப்பாவை குறித்து, உடன் பிறந்தவர்களை குறித்து பிள்ளைகளுக்கு கசப்பை விதைக்கிறோமா? பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார், பேசிக்கொண்டிருக்கிறார். பிள்ளைகள் பாருங்க, லோத்துடைய பிள்ளைகள், ஆபிரகாமுடைய பிள்ளைகள் அப்படி இருந்துச்சு. ஆனா லோத்துடைய பிள்ளைகளை பாருங்களேன், ஒரு தகப்பன் நிமித்தமான ஒரு அருவருப்பான ஒரு சாபத்துக்கீடான சந்ததியை பெற்றெடுத்தார்களே, பெற்றெடுத்தார்களே. சந்ததிக்கே சாபம் வந்துருச்சு. வேதத்திலே நம்ம பார்க்கிறோம், மோவாபியர் அம்மோனியருக்கு தகப்பன் தான் இந்த லோத்து. தவறான விதத்துல பெற்றெடுத்த சந்ததி. அந்த மோவாபியரையும் அம்மோனியரையும் குறித்து வேதத்துல ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தை, உபாகமம் 23:3 23:3 அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது, 10ஆம் தலைமுறையிலும் என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. ஆமென். உபாகமம் 33:3 நம்ம ஸ்கிரீன்ல நம்ம போட போறாங்க, பார்க்க போறோம். உபாகமம் 23:3 திரும்ப வாசிக்க கேட்கிறேன். அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது, 10ஆம் தலைமுறையிலும் என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. வேதத்திலே பார்க்கிறோம், அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்குள்ள வரக்கூடாது, 10ஆம் தலைமுறை ஆனாலும் அவர்கள் வரக்கூடாது. 10 தலைமுறை ஆனாலும். பொதுவாவே ஆண்டவர் தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிறவர். ஒருவேளை தகப்பன் தப்பு பண்ணா கூட தலைமுறைகளை மன்னித்து ஆசீர்வதிக்கிறவர். ஆனா இங்க பார்க்கிறோம், இந்த லோத்துடைய தலைமுறையில ஆண்டவர் சொல்லுகிறார், 10ஆம் தலைமுறை வரைக்கும் அவன் அந்த உள்ள வரக்கூடாது என்று சொல்லுகிறார். ஆனால் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாமா? 7ஆம் வசனம். உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபித்தேன். ஆமென். தலைமுறை தலைமுறையாக நான் நித்திய உடன்படிக்கை ஸ்தாபிப்பேன் சொல்லுகிறார். இன்னொரு இடத்துல 1000 தலைமுறை வரைக்கும் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் லோத்துடைய சந்ததியை குறித்து சொல்லுகிறார், 10 தலைமுறை ஆனாலும் அவன் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே வரக்கூடாது. சாபம், சாபம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த லோத்துடைய வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? பிள்ளைகளுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லிக் கொடுக்காமல் ஒரு மாடல் லைஃப் வாழாமல் இருப்பது நிமித்தம் மனைவியை இழந்தான். பிள்ளைகளின் பிள்ளைகள் சந்ததிகளே சாபமாய் போய்விட்டதே. ஒருவேளை இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது நீங்க நினைக்கலாம், ஐயோ என்னுடைய வாழ்க்கையில கூட இப்படிதானே நான் வாழ்ந்துட்டேன், என் சந்ததிக்கு சாபம் வந்துருமோ, 10 தலைமுறை வரைக்கும் சாபம் வந்துருமோ அப்படின்னு நீங்க ஒருவேளை நினைத்து கொண்டிருந்தால், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தலைமுறை சாபங்களை முறிக்கும்படியாகத்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே இரத்தத்தை சிந்தினார். ஆமென், அல்லேலூயா. கலாத்தியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். ஆனால் கிறிஸ்து அந்த மரத்திலே தூக்கப்பட்டதுனால அவர் சாபமாகி உங்களுடைய வாழ்க்கையில சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றி ஆபிரகாமின் பிள்ளைகளாய் சந்ததிகளாய் மாறும்படிக்கு கர்த்தர் அந்த சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றினாரே. இன்னைக்கு நீங்க சிலுவை அண்டை வாருங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே எனக்கு இறங்குங்கப்பா, ஆண்டவரே நானும் அழைக்கப்பட்டிருக்கிறேன், ரட்சிக்கப்படும்படி, குடும்பமாக ரட்சிக்கப்படும்படி அழைக்கப்பட்டிருந்தாலும் இந்த லோத்தை போல ஆண்டவரே வாக்குவாதம், பிரிவினை, விட்டு கொடுக்க முடியாத ஒரு நிலைமை, எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே நானாகவே டிசிஷன் எடுக்கிறது, என்னுடைய சித்தத்தின்படி வாழ்றது, ஆண்டவரே இன்னும் உலகத்துக்கொத்த வேஷம், உலக சிநேகம், உலகத்தில் ஆடம்பரம், இச்சைகள், இவற்றுக்குள்ளேயே நான் உழண்டு கொண்டிருக்கிறேன்.
அது மாத்திரமல்ல, என் குடும்பத்தை நடத்த தவறிட்டேன், ஒரு நல்ல தகப்பனாக தாயாக இருக்க தவறிட்டேன், இது நிமித்தம் என் பிள்ளைகள் பாவத்துக்குள்ள போயிட்டாங்களே, அடிமைத்தனத்துக்குள்ள போயிட்டாங்களே, சாபத்துக்குள்ள போயிட்டாங்களே என்று கதறிக்கொண்டிருக்கிறீங்களா? கதறிக்கொண்டிருக்கிறீங்களா? ஒரு நற்செய்தி என்ன தெரியுமா? மோவாபியர் கர்த்தருடைய சன்னிதானத்துல வரக்கூடாது. ஆனால் இந்த ரூத் மோவாபிய பெண் தான். ஆனா அந்த ரூத்துடைய ஆண்டவருடைய சந்நிதியில அவ வந்ததினால, ஆண்டவரை அவள் பிடித்து கொண்டதினால, ஆண்டவரை பற்றி கொண்டதினால வேதம் சொல்லுகிறது அந்த ரூத்துடைய சந்ததியில ஏசப்பா பிறந்தார். ஆமென். அருவருப்பான சந்ததி தான், சபிக்கப்பட்ட சந்ததி தான். ஆனா அந்த ரூத் ஒரு பெண் கர்த்தரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அவள் சந்ததி மறுபடியும் ஆசீர்வாதத்துக்குள்ள வந்து அவள் சந்ததியில கிறிஸ்து பிறந்தாரே. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலையும் மறுபடியும் ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிக்க மாட்டாரா? சாபங்கள், தலைமுறை சாபங்களை மாற்ற மாட்டாரா? ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்க போகிறார். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போகிறோம். கடைசி நிமிஷம் தான், ஒரு 5 நிமிடம் ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க. அப்பா, அந்த தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் விட்டுட்டு அந்த ரூத்தை மாதிரி அப்பா உம்முடைய பாதத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுகிறேன். அப்பா, உம்முடைய ரத்தம் எங்க மேல விழட்டும் அப்பா, ஒரு சொட்டு ரத்தம் விழட்டும் அப்பா, அந்த கல்வாரியின் ரத்தம் எங்க மேல விழட்டும் அப்பா. ஏற்கனவே எங்களை ரட்சித்துட்டீங்கப்பா, ரட்சிப்புக்காக தான் எங்களை அழைச்சிட்டீங்க. ஆனா முடிவு பரியந்தம் நாங்கள் நிலைத்திருக்கணுமே, முடிவு பரியந்தம் சந்ததியாய் ரட்சிப்புக்குள்ளே நிலைத்திருக்கணுமே. கிருபை பாராட்டுங்கப்பா, கிருபை பாராட்டுங்கப்பா. எங்களுடைய தலைமுறை சாபங்கள் முறிக்கப்படட்டும், தலைமுறை சாபங்கள் முறிக்கப்படட்டும். எங்களுடைய சாபங்கள் ஆண்டவரை முறிக்கப்பட்டு தலைமுறையாய் நாங்கள் வாழணுமே. ஆண்டவரை அருவருப்பான சந்ததி ஆண்டவரை ஒருவேளை இருந்தாலும் இப்பொழுது உம்முடைய ரத்தம் தெளிக்கப்படட்டும் அப்பா. ரூத்துடைய சந்ததியில நீர் வந்தீரே, அப்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. எல்லாரும் சொல்லுங்க. இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம், இன்றைய இரட்சணிய நாள், இன்றைக்கு அனுக்கிரக காலம் என்பது போல நீங்க ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. ஆபிரகாமை போல வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் சொல்லுங்க. லோத்துடைய சுபாவங்கள் என் வாழ்க்கையிலிருந்து சுட்டரிக்கப்படட்டும் ஐயா. உலகத்தோடு உலகமாய் வாழ்கிற வாழ்க்கை, துன்மார்க்கருடைய ஆலோசனையில, ஆண்டவரை பாவிகளுடைய வழிகளில நிற்கிற காரியங்கள், எங்கள் கண்களின் காட்சிகளில, எங்களுடைய கண்ணின் வழிகளில, இருதயத்தின் இச்சைகளில நடந்த காரியங்கள் போதும் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே. ஒரு மாடல் கிறிஸ்டியனாக, ஒரு மாடல் பெற்றோராக வாழ தவறினது போதும் கர்த்தாவே. எங்களை ஒரு விசை மன்னியும், ஒரு விசை மன்னியும். ரூத்தையே தூக்கி எடுப்பீரே. ஆனால் ஆண்டவரே, மோவாபிய ஸ்திரீ ஆகிய ரூத்தையே ஆண்டவரே தூக்கி எடுத்து அவள் சந்ததியில ஆண்டவரே நீர் வந்தீரே. ஆனால் எங்களை இரட்சியும் அப்பா, எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே. தலைமுறை சாபங்கள் முறியட்டும் கேளுங்க. இப்பொழுதே ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் எங்களுடைய தலைமுறை சாபங்கள் மாறட்டும் சொல்றாங்களோ, இப்பொழுது தலைமுறை சாபங்கள் முறிக்கப்படுவதாக, தலைமுறையாய் இருக்கிற இச்சையின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. ஆண்டவரே, குடும்பங்களிலே ஆண்டவரே இருக்கிற சண்டைகள், வாக்குவாதங்கள் ஒரு முற்றுப்புள்ளிக்கு வருவதாக. ராஜா, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய ஆசீர்வாதங்களை சொந்தரித்துக் கொள்ள உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறையாய் அது ஆண்டவருடைய சந்ததி என்று சொல்லப்படும் வசனத்தின்படி நாங்கள் தலைமுறையாயுமை சேவிக்க கிருபை கொடுப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. ரட்சிப்புக்காக அழைத்தீரே, முற்றுமுடிய ரட்சிப்பில் நிலைத்திருக்க, குடும்பமாக தலைமுறையா நிலைத்திருக்க கிருபை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். நானவரா
எனக்குள்ளே இயேசு நானவராலயம், எனக்குள்ளே இயேசு என்ன நடந்தாலும் என் வேளையில் எப்போதும் துதித்திடுவேன். என்ன நடந்தாலும் என் வேளையில் எப்போதும் துதித்திடுவேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையின் முன்னால் உலகமின் பின்னால், சிலுவையின் முன்னால் உலகமின் பின்னால், இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார் இல்லையா? உலகத்தின் ஆசாபாசங்கள் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு ஆண்டவருடைய சமீபமாய் சேரும் பொழுது உங்கள் தலைமுறைகள் ரட்சிப்புல நிலைத்திருப்பார்கள். தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த செய்தியை முடிஞ்சா திரும்ப ஒரு முறை கேட்டு பாருங்க. ஏனென்றால் கர்த்தர் ஆவியானவர் தெளிவாய் பேசினபடினால திரும்ப ஒரு முறை கேட்டு நிதானமாய் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.